கும்பம் ராசி அன்பர்களே, நீங்க எப்போதுமே சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. கூட்டத்தில் கலகலப்பாக நீங்க பேசக்கூடிய மனிதர்கள். மற்றவங்க சோகமாக இருந்தால் ஆறுதலையும் நீங்க சொல்வீங்க. ஆனா அந்த சிரிப்பு ஒரு மிகப்பெரிய நடிப்பு என்பது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். அந்த நடிப்புக்கு பின்னால் எவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கு என்பதை நீங்கள் மட்டுமே தாங்க அறிந்திருப்பீங்க. ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இழப்பானது ஏற்பட்டிருக்கும். அப்படி ஏற்பட்ட போது உங்களுக்குள்ள இதயம் சுக்கூனூராக உடைந்திருந்தாலுமே வெளியில் உங்களுடைய நண்பர்களின் விசேஷத்தில் முன்னால் நின்று நீங்க சிரித்து கொண்டு வேலை செய்த அந்த தருணங்கள் கூட இருக்கும். ஆனா நீங்க எதையுமே வெளியில் காட்ட மாட்டீங்க. உங்களுடைய மனதே நொந்த நிலைமைகள் வந்தால் கூட வெளியில் எனக்கு கவலைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் காட்டாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா இந்த சிரிப்பு மறைந்து தனிமையில் நீங்கள் வீடு திரும்பும் போது சிந்திய கண்ணீர் இருக்கிறது. அதுதாங்க உங்களுடைய ராசியின் உண்மையான ஒரு வழியை சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கும். நீங்கள் இவ்வளவுதான் வெளியில் சில விசேஷங்கள், நண்பர்கள் விசேஷங்கள், உறவினர்கள் விசேஷங்கள்ல நீங்கள் கலந்து கொண்டாலும் அங்க நீங்க சிரித்து கொண்டு தாங்க இருப்பீங்க. ஆனா நீங்க மீண்டும் வீடு திரும்பி வரும் பொழுது அங்க சிரித்த சிரிப்பு அனைத்திற்கும் சேர்த்து உங்களுடைய கண்ணீராக நீங்க பதில் கூற ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் உங்களுடைய உண்மையான ஒரு நிலைமையாக இருக்கும். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களும் நடந்து கொண்டே தாங்க இருக்கிறது. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில நீங்க தேங்கிய வேதனைகள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். 7.5 சனியின் ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கும் இந்த சூழலில் இன்று இல்லாவிட்டாலும் நாளை எல்லாமே மாறிவிடும் என்று ஒற்றை நம்பிக்கையில் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்துல நீங்க எதையுமே புரிந்து கொள்ள மாட்டீங்க. எல்லாத்தையும் நீங்க போக போகத்தான் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நகரும். ஆனா அந்த ஒரு நம்பிக்கை சில நேரங்களில் உங்களை சோர்வடையவும் செய்திருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று எதுவுமே உங்களுக்குள்ள தெரிந்திருக்காது. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. பல வருடங்களாக ஒரு தீர்வு கிடைக்காத பிரச்சனையை நீங்க சுமந்து உங்களுடைய ஆழ்மனதில் தேங்கிய வேதனைகள் உங்களை ஒரு வித மன ரீதியான மரத்து போல உங்களுடைய நிலைமைக்கு இந்த ஒரு நேரத்துல தள்ளி இருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிந்திருக்காது. போக போகத்தாங்க நீங்க அதை அனைத்தையுமே புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய மனதிற்குள்ள எவ்வளவு ஒரு தண்ணீர் தேங்கி கிடக்குமோ அதே போல வேதனைகள் தேங்கி கிடக்கிறது என்பதை நீங்களே அப்பொழுதுதான் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வெளியே நீங்க நம்பிக்கையோடு பேசினாலுமே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெறுமை உணர்வு உங்களுடைய ஆன்மாவை காயப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். அந்த வெறுமை உணர்வு உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னும் உங்களை கவலைக்கு மேல கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். கும்பம் ராசிக்காரங்க எப்போதுமே விசித்திரமான மனிதர்களை தேடி பிடிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. நீங்கள் ஒருவரை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு நபர் மிக அற்பமான ஒரு காரணத்திற்காக உங்களை ஒரு அந்நியரை போல நடத்திய போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையை நிலைக்குலிய வைத்திருக்கும். இவரா இப்படி செய்தார் என்று அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே உங்களுக்கு பல மாதங்கள் உங்களுக்குள்ள நேரங்களானது ஆக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு அதிர்ச்சியிலிருந்து இன்னமும் உங்களால மீள முடியாமல் நீங்கள் இன்னமும் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. மறந்தது போல நடிப்பதும் உள்ளுக்குள்ள கசிவதும் உங்களுடைய வாழ்க்கையில 3 அனுபவங்களாக இருக்கும். அனுபவம் 1, உங்களை ஒரு முறை கடுமையாக அவமானப்படுத்தியவர்களை மீண்டும் நீங்க சந்திக்க நேரிடும் போது நீங்கள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதது போல அவரிடம் கனிவாக நீங்க பேசுவீங்க. ஆனா அந்த நொடியில் பல அவமானங்கள் உங்களுடைய இதயத்தை ரணமாக்குவதை மறைத்து நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு போராட்டமாக உங்களுக்குள்ள இருக்கும். அனுபவம் 2, உங்களுடைய எதிர்கால கனவு ஒன்று சிதைக்கப்பட்ட போது அது எனக்கு முக்கியம் கிடையாது என்று மற்றவர்களிடம் பொய் சொல்லி கொண்டு இன்று அந்த சிதைந்த கனவின் துகள்களை மனதிற்குள் நீங்க பாதுகாத்து வருவது 2வதாக இருக்கும். 3வதாக துரோகம் செய்தவர்களை நீங்கள் மன்னித்து விட்டதாக உலகம் நினைக்கும். ஆனா அதே போன்ற ஒரு சூழல் வரும் பொழுது பழைய பயமும் நடுக்கமும் உங்களுடைய உடலை ஆக்கிரமிப்பதை தடுக்க முடியாமல் நீங்கள் தவிப்பது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன காயங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு தாங்க இருக்கும். இது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல பெரிதாக தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில நாட்கள் வரத்தாங்க எல்லாமே உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். அதே போலத்தான் இந்த ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில சில உண்மைகள் உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். மறக்காம இதெல்லாம் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு
கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். புதிய உதயமும் உங்களுக்குள்ள உருவாகும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு கிரகங்களின் சஞ்சார மாற்றங்களால், குறிப்பா குருவின் பலத்தினால் உங்களுடைய மனதில் இருந்த பெரிய குழப்பங்கள் விலகத் தொடங்கும். வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இதுவரைக்கும் உங்களை வாட்டிய 2 முக்கியமான குழப்பங்களுக்கு இனிமே தீர்வானது கிடைக்கும். ஒன்று, சுய அடையாளம். நான் யார், எனக்கென்று ஒரு நிரந்தர இடம் இந்த உலகில் உண்டா என்ற குழப்பங்கள் அனைத்துமே உங்களுக்குன்னு தீர ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு நீங்கள் யார் என்பதையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நிரந்தரம் இடம் எது, உங்களுக்கு பிடித்த மனிதர்கள் யார் என எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய அடையாளம் எது, நீங்கள் எதற்காக இந்த ஒரு உலகத்தில் பிறந்தீர்கள் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து அதன்படியும் நடந்து கொள்வீங்க. உங்களுக்கான ஒரு தனித்துவமான பாதையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாதையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அடுத்ததாக, எதிர்காலத்துல ஒரு பாதுகாப்பும் உங்களுக்குள்ள உருவாகும். நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயமானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். ஒரு நிலையான வருமானம் அல்லது பாதுகாப்பு உணர்வு உங்களை தேடி வந்துவிடும். தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்க நிலையாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எதிர்காலத்துல என்ன வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போக வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து அதன்படியும் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கும்பம் ராசிக்காரங்களே, ஒரு குடம் இப்போது அமுதத்தால் நிறைய போகிறது. அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும். கடந்த கால துரோகங்கள், உங்களை செதுக்கிய உளிகளை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இனி நீங்கள் ஒரு தெளிவான, வலிமையான, ஆளுமையான உலகை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க மாறுவீங்க. உங்களுடைய வாழ்வின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவும் எல்லாமே உங்களுக்குள்ள அமையவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்குங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து எல்லாமே நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கும். ஆனா உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு போய்விடும். கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்று கனவு உலகத்தில் இருப்பதை விட நிகழ்கால விஷயங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றிக்கொள்ள இயலக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இன்று உங்களுக்கு சில பொன்னான வாய்ப்புகள் அல்லது சிலருடைய அற்புதமான ஆலோசனைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களின் வேலை அல்லது தொழில்துறையை மாற்றம் செய்வதற்கான சில முயற்சிகளில் நீங்க ஈடுபடவும் ஆரம்பிப்பீங்க. இது போன்ற விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை ஒளியை கொண்டு வந்து கொடுக்கும். ஆன்மீகத்தின் மீதான நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மனமிட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகளானது உங்களுக்குள்ள கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உங்களுக்குன்னு உயரவும் ஆரம்பிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. வாகன பழுதுகளை சீர் செய்தும் காட்டுவீங்க. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திறமைக்கான மதிப்புகள் கிடைத்து வாழ்க்கையில உயர்வீங்க. தொழில்நுட்ப கருவிகளில் கவனத்தை செலுத்தி வாழுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான பலன்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல நிலைமைக்கும் போய்விடுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்தோடு செயல்படுங்கள். வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா மாற்றப்படும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். இன்று உங்களுக்கு சில பொன்னான வாய்ப்புகள் அல்லது சிலருடைய அற்புதமான ஆலோசனைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களின் வேலை அல்லது தொழில்துறையை மாற்றம் செய்வதற்கான சில முயற்சிகளில் நீங்க ஈடுபடவும் ஆரம்பிப்பீங்க. இது போன்ற விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை ஒளியை கொண்டு வந்து கொடுக்கும். ஆன்மீகத்தின் மீதான நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மனமிட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகளானது உங்களுக்குள்ள கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உங்களுக்குன்னு உயரவும் ஆரம்பிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. வாகன பழுதுகளை சீர் செய்தும் காட்டுவீங்க. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திறமைக்கான மதிப்புகள் கிடைத்து வாழ்க்கையில உயர்வீங்க. தொழில்நுட்ப கருவிகளில் கவனத்தை செலுத்தி வாழுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான பலன்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல நிலைமைக்கும் போய்விடுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்தோடு செயல்படுங்கள். வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா மாற்றப்படும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு